தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் அஞ்சலி செலுத்துவதற்காக மேடைக்கு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் கட்சி உறுப்பினர்களோடு மலர் வளையம் வைத்து டாக்டர் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இன்று மாலை காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி டாக்டர் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். திரு EVKS இளங்கோவன் டாக்டர் கலாமின் உடலுக்கு மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு பெரிய இழப்பு என்று அமெரிக்க அதிபரிலிருந்து எல்லா வெளிநாட்டு தலைவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டவர். பள்ளிக்கு செல்லும் நாட்களில் ராமேஸ்வரத்தில் பத்திரிகைகளை விநியோகித்து அந்த சம்பாத்தியத்தின் மூலம் தன் குடும்பத்திற்கும் உதவியாக இருந்து தன்னுடைய படிப்பை முடித்து விஞ்ஞானியாக வந்து இந்த நாட்டிற்கு நல்ல பல காரியங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய இராணுவத்திற்கு பல புதிய ஆயுதங்களை வடிவமைத்து கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, மருத்துவத்திற்கும் மிகப்பெரிய சேவையை செய்திருக்கின்றார். எல்லாவற்றையும் விட அவர் செய்த மிகப்பெரிய சேவை என்னவென்று சொன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எதிர்கால இந்தியா உலக வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னார். இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லிய விதம் அத்தனை இளைஞர்கள் மனதிலும் பதிந்தது. அவரை மிகப்பெரிய ஒரு மகானாக இளைஞர்கள் கருதினார்கள். அதைத்தான் இன்று ராமேஸ்வரம் பார்க்கின்றது. எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆசிய ஜோதி நேரு அவர்களுக்கு பிறகு குழந்தைகளால் கவரப்பட்டவர் என்பதை விட குழந்தைகளை தன்பால் ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த பெரியவர் அப்துல் கலாம் அவர்கள். அவரை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார் என்பதோடு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி பதவி முடிந்த பிறகும் கூட இந்தியா முழுவதும் கல்லூரியிலே மாணவர்களையும் மாணவிகளையும் சந்தித்து அவர்கள் எதிர்காலத்தில் தங்களை செம்மையாக வளர்த்துக் கொள்வதற்கு ஊக்கம் தந்தவர் என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளில் இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக வருமேயாயின் அதற்கு மூல காரணம் மறைந்த பெரியவர் அப்துல் கலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை பொறுத்தவரையில் அவருடைய வழியில் இன்றைய இளைஞர்கள் நடப்பார்களேயானால் அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொண்டு, நாளை காலை காங்கிரசினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மற்றும் காங்கிரஸ் முதலமைச்சர்களும் இங்கே வந்து மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன்.